ஹாய் ஹால். என் பேர் கீர்த்தனா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஸோ நம்ம எவ்வளோதான் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்கவங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேட்கவே மாட்டோம். நீ யாரா சொல்கிறது, நீ யாரையும் சொல்கிறது அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் நம்ம பட்டா தான் திருந்துவோம், பட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் இல்லை, நீங்களுமே நிறைய விஷயத்தில் பட்டிருப்பீங்க, பட்டு தான் திருந்திருப்போம். ஸோ அப்படி பட்டு திருந்தினதில் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் டெய்லி ஒரு விஷயமா ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்க்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பொண்ணு பையன் ஏன் 2 பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாமே? ஏன் அவன் பையன் அவன் எப்படி இதெல்லாம் பண்ணுவான்? அவன் பொண்ணு பொண்ணு பண்ணட்டுமே? ஏன் அது வருது? ஏன் நீங்கள் வீட்லேயே ஏன் இப்படி இருக்கீங்க? ஆப்வியஸ்லி என் வீட்லேயும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான். அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ உங்ககிட்ட. ஸோ என்னன்னா, அவளை பார்க்காதீங்க, அவன் ட்ரிப் போகிறான், விடமாட்டுறாங்க என்னன்னு எப்படி சொல்கிறது. ட்ரிப்பு இப்போ ரீசெண்டாக பர்காலா அண்டு மூணாறுலாம் போயிட்டு வந்தான். ஆனால் நான் ஒரு 1 டே போ ஃப்ரெண்ட்ஸோட போனா கூட பெர்மிஷன் கேட்கணும். இது எல்லாத்துக்கும் மீறி அவங்க என்ன அலோவ் பண்ணணும். வேலைக்கெலாம் நான் போவேன், அதுக்கெலாம் ஓகே இருக்கும். எனக்கு என்னென்னா, வேறு எங்கேயாவது போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அது என்னால் பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதுக்கு காலையில் போடியா, சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். எங்கே வேணால் போ, காலையில் போய் சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். என் வீட்டில் இதுதான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமாவது மேபி அதை எல்லாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது ஃபாலோ பண்ணலாம்ல. நல்லா தானே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. என்ன இல்லை நான் சொன்ன விஷயத்த. தேங்க்யூ.